Good morning, dear students. Welcome to our St. John's online class, 7th standard social science period. அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். So, in social science in 7th standard, in history, this is the last lesson now we studied. The Delhi Sultanate, Unit 4, the Delhi Sultanate. Already we learned the 3 lessons. Sources of medieval India, emergence of new kingdoms in North India, emergence of new kingdoms in South India, later Cholas and Pandyas. Then this is the fourth lesson, final lesson in history, the Delhi Sultanate. ஓகேவா? அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வரலாறு பகுதியிலே இது வந்து 4வது அலகு, அதாவது கடைசி அலகு. நம்ம இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசுகள் தோற்றங்கள், அப்புறம் அந்த அரசுகள் அந்த என்னென்ன அரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள், சோழர்கள் பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் குறித்து பார்த்தோம். அடுத்தது இப்பொழுது அலகு 4 டெல்லி சுல்தானியம் என்ற பாடத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? இந்த பாடப்பகுதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடப்பகுதி இந்த வரலாறு டெல்லி சுல்தானியம் குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், வாட் ஆர் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இன் திஸ் லெசன், த டெல்லி சுல்தானேட். ஓகே, ஸோ டு acquaint ourselves with Turkish sultans of various dynasties who ruled India from Delhi, their military conquests and extension of sovereignty, and the administration of the Delhi Sultanate and the art and architecture of this period. So, what are the learning objectives? இந்த கற்றலை நோக்கங்கள் என்ன அப்படின்னா, இந்த டெல்லியை தலைநகரமாக கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்த பல்வேறு வம்சாவளிகளை சேர்ந்த துர்க்கி சுல்தானிகள். ஓகேவா? அண்ட் தென் அவங்களுடைய இந்த இராணுவ படையெடுப்புகள் மற்றும் இந்த இறையாண்மையை குறித்த விரிவாக்கம் பற்றி தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் டெல்லி சுல்தானத்தின் நிர்வாகம் பற்றி அறிதல், அதுக்கப்புறம் அக்கால பகுதியின் கலை மற்றும் கட்டடக்கலை பற்றி தெரிந்து கொள்ளுதல். ஸோ இன் திஸ் லெசன் the reduced portions, what are the reduced portions in the lesson? Okay, in this Delhi Sultanate, அது குறைக்கப்பட்ட பாடப்பகுதிகள் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஸ்லேவ் டைனாஸ்டி, ஓகேவா, ஸ்லேவ் டைனாஸ்டி, அண்ட் தென் குதிபுதீன் ஐபக், அண்ட் தென் அலாவுதீன் கல்ஜி, and then Tughlaq dynasty, and then Muhammad bin Tughlaq, and then லோடி டைனஸ்டி. ஓகேவா? இதில் வந்து அடிமை வம்சம், குத்புதீன் ஐபக், அடுத்தது அலாவுதீன் கில்ஜி, துக்ளக் அரச வம்சம், முகமது பின் துக்ளக், அப்புறம் லோடி டைனாஸ்டி, அதாவது லோடி அரச வம்சம். ஓகேவா? இதுதான் குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த டெல்லி சுல்தானத்தை வரலாறை முழுமையாக தெரிந்து கொண்டால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒவ்வொரு இந்த அடிமை வம்சம்னு சொல்லக்கூடிய டைனாஸ்டி அப்படிங்கிறது அடிமை வம்சம். இதுக்கு முன்னதாக நம்ம இந்த கிளாசரி, வாட் ஆர் த கிளாசரி மீன்ஸ் அதனுடைய பொருள், அது ஒவ்வொரு வேர்டு. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில வேர்ட்ஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பின்னால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கிளாசரி, அதாவது சொற்களஞ்சியம் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, இம்பெண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து, இம்பெண்டிங் அப்படின்னா அபவுட் டு ஹேப்பன், அதாவது எல்லா கணமும் நடைபெற இருக்கின்ற ஒரு அச்சுறுத்துகிற நிலை இருக்கிற அப்படின்னு பொருள் கூறுகிறது. எக்கணமும் நடைபெற இருக்கிற அல்லது அச்சுறுத்தும் நிலையில் இருக்கிற, அதாவது இம்பெண்டிங், அபவுட் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ஃபெரோஷியஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வரும். ஃபெரோஷியஸ் அப்படின்னா க்ரூயல், அதாவது வயலண்ட், மூர்க்கத்தனமான, ஒரு அச்சுறுத்தலமான, ஒரு அச்சம் தருகிற வகையில் செயல்படுகிறதான தன்மை தான் ஃபெரோஷியஸ். அண்ட் தென் கான்ஸ்பிரேட்டர் மீன்ஸ் someone who conspires secretly with other people to do something unlawful or harmful. அன்லாஃபுல்னால் ஒரு சட்டம் இல்லாத தன்மை, ஒரு சதி
சேரசம் அதாவது சதிகாரர்கள், அவங்கள தான் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்ல, சதிகாரர்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் கான்ஸ்பிரேட்டர். ஓகேவா? அண்ட் தென் பேட்ரான். பேட்ரான் மீன்ஸ் சப்போர்ட்டர், ப்ரமோட்டர், அதாவது சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள். ப்ரமோட்டர் அவங்கள வந்து எடுத்து தூக்கி விடக்கூடிய நபர்கள். புரவலர், தமிழில் வந்து புரவலர்னு சொல்லப்படுகிறது. அந்த தட் மீன்ஸ் பேட்ரான். பேட்ரான். ஓகேவா? தென் பிளண்டர். The word plunder means to steal goods forcibly from a place, especially during a war. அந்த வார், போர் சமயத்தில் கொள்ளையடித்து போகக்கூடிய தன்மை. கொள்ளையடிச்சுட்டு போவாங்களா, இந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் வந்து அந்த நாடுகள் உள்ள தன்மைகள் எல்லாம், பொருட்கள் எல்லாம் கொள்ளையடித்து போகக்கூடிய தன்மை, அதானது plunder. Plunder means to steal goods forcibly from a place, especially during a war. அந்த இடத்துல உள்ள அந்த போர் நடக்கும்போது கொள்ளையடித்து போகக்கூடிய தன்மை தான் கிளண்டர்னு சொல்லப்படுகிற வார்த்தை. அண்ட் தென் ப்ரொக்யூர்மெண்ட் மீன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் சப்ளைஸ், அதாவது கொள்முதல் செய்யக்கூடிய தன்மை, கொள்முதல் தான் ப்ரொக்யூர்மெண்ட். அண்ட் தென் டிசாஸ்ட்ரஸ். டிசாஸ்ட்ரஸ்னால் தெரியும், த கிரேட் டேமேஜ், பேரழிவு, காசிங் கிரேட் டேமேஜ், டிசாஸ்ட்ரஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஃப்ராக்மெண்ட். ஃப்ராக்மெண்ட்ஸு பிரேக் இன்டு பீசஸ், ஒரு துண்டு துண்டாக போடக்கூடிய, பிரேக் இன்டு பீசஸ், தட் மீன்ஸ் ஃப்ராக்மெண்ட். அண்ட் தென் கவுண்டர்ஃபீட், இட் மீன்ஸ் ஃபேக். கவுண்டர்ஃபீட் ஃபேக், போலியானது, பொய்யானது அப்படிங்கிறது தான் என்னது கவுண்டர்ஃபீட் அப்படிங்கிறது. அண்ட் வெய்விங். வெய்விங் மீன்ஸ் எக்ஸம்ப்டிங், விலக்களிக்கிறது, விலக்களிக்கிற தன்மை. தீஸ் ஆர் த glossary in this lesson, glossary words. ஓகேவா? ஸோ now before we going to the lesson, in this lesson the slave 5 dynasty. Dynasty means அடிமை வம்சம் சொல்லக்கூடியது, அடிமை வம்சம். ஓகேவா? அடிமை வம்சம், அதாவது டெல்லி சுல்தானியம். இந்த பாடத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கதை மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து குறைக்கப்பட்ட பாடப்பகுதியை மட்டும் படிக்கிறதோட இந்த வரலாற்று ஒரு ஒரு இன்னொரு கண்டென்ட் உங்களுக்கு இந்த வீடியோவோட சேர்த்து உங்களுக்கு வந்து இதை ஆட் பண்ணுற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஒருவேளை இந்த டெல்லி சுல்தானம்னா என்ன, அந்த அதனுடைய வரலாறை முழுமையாக யார் யாரெல்லாம் வந்தாங்க, இந்த அரச வம்சம் என்னென்ன வம்சம்லாம் வந்துச்சு, அந்த 5 விதமான வம்சம்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நினைவில் வைக்கிறதுக்கு, உங்களுக்கு இந்த வரலாறை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு சொல்கிறேன். முதல்ல ஸ்லேவ் டைனாஸ்டி, அண்ட் தென் கல்ஜி டைனாஸ்டி, துக்லக் டைனாஸ்டி, சேஜிட் டைனாஸ்டி, அண்ட் லோடி டைனாஸ்டி. சயீட் டைனாஸ்டி அண்ட் லோடி டைனாஸ்டி. திஸ் ஆர் த 5 டைனாஸ்டி இன் திஸ் லெசன். அதாவது அடிமை வம்சம், அதாவது வந்தது இல்லையா, ஸ்லேவ் டைனாஸ்டி, அடுத்தது கல்ஜி டைனாஸ்டி, அதாவது கில்ஜி அரச வம்சம், துக்லக் அரச வம்சம், அதுக்கப்புறம் சையத் அரச வம்சம், அப்புறம் லோடி அரச வம்சம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பாடப்பகுதியில் அதனுடைய முழுமையான சாரகம்சம், அந்த முஸ்லீம் ஆட்சின்னு சொல்லக்கூடிய முகமது கோரி நிறுவப்பட்டது இல்லையா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத அழகாக உங்களுக்காக ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லெசன் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ கண்டினியூ டு வாட்சிங் த லெசன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து இந்த ஹிஸ்ட்ரி லெசனை பாருங்கள். இந்த வீடியோவை பிரத்யேகமாக இந்த கண்டென்ட்டை உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டைப்பில் அமைந்த ஒரு கண்டென்ட் இந்த ஹிஸ்ட்ரி. ஓகே? ஸோ டெல்லி சுல்தானேட் பற்றி சொல்லணுன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்தது அடிமை வம்சம். இந்தியாவில் வந்து முஸ்லீம் ஆட்சி முகமது கோரி அவர்களால் 12ஆம் நூற்றாண்டு நிறுவப்பட்டுச்சு. அவருக்கு வந்து மகன் இல்லை, அதனால் குத்முதீன் ஐபக் அப்படிங்கிற சிறுவனை கஜினுடைய அடிமையாக முகமது கோரி வாங்கினார். அவருடைய திறமையை பார்த்த கோரி வந்து இந்தியாவில் வெற்றி பெற்ற ஒரு மாகாணத்திற்கு ஆளுநராக நியமித்தாங்க. 1206 கோரி இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் குத்முதீன் ஐபக் வந்து துருக்கி பகுதிக்கு தன்னுடைய அரசனாக வர்ணிச்சுக்கிறாரு. அடிமை வம்சத்துடைய ஆட்சி கால அடிக்கலை அவர் நாடுறாரு. குத்முதீன் வந்து நாகூரை தலைநகரமாக கொண்டு தன்னுடைய ஆட்சியை தொடங்குறாரு. பின்ன அவருடைய தலைநகரை டெல்லிக்கு மாற்றுறாங்க. வட இந்தியாவில் தானே படையெடுத்து நடத்தி பல பகுதிகளை கைப்பற்றினார்
அவர் ஆப்கானிஸ்தான்லேருந்து முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற துருக்கிய தளபதி வராரு. குத்புதீன் ஐபக்கிற்கு பீகாரையும் வங்கத்தையும் கைப்பற்றியதற்கு உதவி செய்கிறாங்க. பின் ஐபக்கு பீகாரும் வங்கத்தை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த கில்ஜிகிட்ட அந்த கைப்பற்ற பொறுப்பை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிறாரு. டெல்லியில் குதுல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை ஐபக் கட்டுறாரு. இது தற்போதைய இந்தியாவுடைய மிக பழமையான மசூதியாக கருதப்படுது. இவர் பல லட்சங்களை கொடையாக வழங்குறதுனால இவர் லாக் பக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டி அந்த பணியை தொடங்குறாரு. ஆனால் அது அவரால் கட்டி முடிக்க முடியலை. புத்திசாலி அப்படின்னும் நேர்மையான நிர்வாகி அப்படின்னும் பேர் எடுத்தார் குத்புதீன் ஐபக். 1210 லாகூரில் சவுகால் அப்படிங்கிற குதிரை போல் அப்படிங்கிற விளையாட்டு போட்டியில் இறந்து போயிடுறாரு. ரெண்டாவது இல்துமிஷ். குத்புதீன் அடிமையாக இருந்து அவருடைய மகளையும் இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ குத்புதீனுடைய மகன் ஆரம் ஷாவை திறமையற்றவராக இருந்ததுனால அவரை தடுத்து நிறுத்தி மருமகனான இவர் வந்து டெல்லியை இவரே ஆட்சி செய்கிறாரு. இல்துமிஷுடைய மேல்தட்டு அடிமைகள் துருக்கி மங்கோலிய இனத்தை சேர்ந்தவங்க. சரியா? அவர்களை புக்காரா, சாமர்கண்ட், பாக்தான் போன்ற வணிக மையத்திலிருந்து வணிகர்கள் டெல்லிக்கு அவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க. மற்ற இனத்தை சேர்ந்த சில மேல்தட்டு இராணுவ அடிமைகளும் இருந்தாங்க. இவர்கள் அனைவருக்குமே துர்க்கிய பட்டத்தை இல்துமிஷ் வந்து கொடுத்தாரு. அவருடைய மேல்தட்டு இராணுவ அடிமையை அவர் நம்பியிருந்தார். தொலைவில் உள்ள இடங்களுக்கு அவங்களையே ஆளுநர்களாகவும் தளபதியாகவும் நியமிக்கிற வழக்கத்தை இவர் கொண்டு இருந்தார். தன்னுடைய படைகளில் வேலை செஞ்சவங்களுக்கு இக்தாக்களை வழங்கினாங்க. இக்தா முறை இக்தாங்கிறது வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலாக நிலங்களை கொடுக்கறது. இவருடைய ஆட்சியின் போது தான் மங்கோலியர்கள் செங்கிஸ்தான்களுடைய தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதியில் வந்து அச்சுறுத்திட்டு வந்தாங்க. அப்போது மங்கோலிய செங்கிஸ்தான்களுக்கும் மத்திய ஆசியாவில் கவாஷ்மா ஜலாவுதீன் அப்படிங்கிறவங்க போர் இருந்துச்சு. ஜலாவுதீன் இல்துமிஷ்கிட்ட ஆதரவு கேட்டார். ஆனால் இல்துமிஷ் ஆதரவு தர மறுத்துட்டார். அப்புறம் ஜலாவுதீன் ஆதரவை இல்துமிஷ் ஏற்றிருந்தால் இந்திய வரலாறு பெரும் சேதம் அடைஞ்சிருக்கும். மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்கிறதுக்காக துர்க்கிய பிரபுக்கள் வந்து 40 பேர் கொண்ட குழுவை உருவாக்கினாங்க. அந்த குழுக்கு பேர் சகல்கானி இல்லை நாற்பதின்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகூர்லேயும் முல்தான்லேயும் நஸ்ருதீன் குபக்ஷாவின் படையை எதிர்த்து வெற்றி பெற்றார். வங்க ஆளுநர் அதிபர் தன்னுடைய அவங்களுடைய சதியும் முறியடித்தார். இவருடைய காலத்தில் தான் செப்பு, வெள்ளி, தங்கம் எல்லாம் அருமை செஞ்சார். தன்னுடைய மகனை குத்புதீன் ஐபக் குதுப்னாரை கட்டி முடிக்காமல் போனதுனால இவர் அந்த பணியை எடுத்து நடத்தி 243 அடியில் குதுப்னாரை அழகாக கட்டி முடித்தார். 1236 ஏப்ரல் மாதம் இல்துமிஷ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து இந்த ஹிஸ்ட்ரி லெசனை பாருங்கள். இடைக்கால இந்தியா அப்படின்னாலே இஸ்லாமியர்களோட ஆட்சி தான், முஸ்லீமோட ஆட்சி தான். எப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, ஆட்சி புரிய ஆரம்பித்தாங்க. 8ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரேபியரான முகமது பின் காசிம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிந்து மன்னர், இங்கே வந்து சிந்து அப்படிங்கிற பகுதியில் வந்து தாஹிர் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அவர் மேலே வந்து முதல்ல படையெடுத்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் வந்து இந்தியாவில் வந்து படையெடுத்தாங்க. ஸோ அவர் வந்து வின் பண்ணிடுவார். அவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10ஆவது நூற்றாண்டில் வந்து இந்தியா மேலே வந்து முகமது கஜினி வந்து படையெடுப்பார். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் 17 வாட்டி வந்து ட்ரை பண்ணி ஜெயிச்சார், அவர் கஷ்டப்பட்டு ஜெயிச்சார் அப்படிமோ. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து 16 வாட்டி தோக்கலை. ஸோ வருஷம் வருவார், வந்து பிக்னிக் மாதிரி வந்து கொள்ளை அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். அவர் 17ஆவது விட என்ன பண்ணார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோம்நாத் கோயிலுக்கு போயிருக்காரு. போய் அங்கே இருந்த வைரம் தங்கம் வந்து நிறைய இருந்திருக்கு. ஸோ மொத்தமாக கொள்ளை அடித்து போயிட்டார், அவ்வளோதான். ஸோ அவர் வந்து 16 வாட்டி தோற்று 17ஆவது ஜெயிக்கலை. அவர் வந்து வருஷம் கொள்ளை அடிச்சுட்டு தான் போய்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கு முன்னால் வந்து முகமது பின் காசிமாக இருக்கட்டும், முகமது கஜினியாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இங்கே வரணும், கொள்ளடிக்கணும், போகணும், அது மட்டும் தான் எண்ணம். ஸோ இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முகமது கோரி அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். அவருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அவர் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே பிருத்திவிராஜ் சவுகான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த முகமது கோரி என்ன பண்ணுவார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து
முதல் டைம் வந்து படையெடுத்து அவருக்கு மேலே போவார். ஸோ வந்து முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சவுகான் மேலே வந்து படையெடுத்து போவார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து கோரி வந்து தோற்றுருவார் ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது டைம் படையெடுத்து போய் முகமது கோரி வந்து ஜெயிச்சிருவார். ஸோ இதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்லாமியர்களோட ஆட்சி வந்து இந்தியாவுக்கு வருது. இந்த முகமது கோரி என்ன பண்ணார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் ஆட்சி பண்ண மாட்டார். அவரோட அடிமை வந்து ஒருத்தர் இருப்பார், குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற ஒருத்தர். அவர்கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்துட்டு இந்த முகமது கோரி வந்து ரிட்டர்ன் போயிடுவார். ஸோ இந்த குத்புதீன் ஐபக் ஆட்சியிலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து டெல்லி சுல்தான் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆரம்பிக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, டெல்லி சுல்தான் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து முகமது பின் காசிம், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முகமது கஜினி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முகமது கோரி. ஸோ அவருக்கு வந்து ஆட்சி பண்ண அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ ஜெயிச்சுட்டு அவரோட அடிமையான குத்புதீன் ஐபக் அவர்கிட்ட வந்து இந்தியாவோட ஆட்சியை வந்து கொடுத்துட்டு போயிடுவார். டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 வம்சம் வரும். முதல் வம்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிமை வம்சம், அப்படி இல்லை அப்படின்னா மம்லுக் அப்படிம்பாங்க, இல்லைன்னா இல்பாரி அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்லேவ் டைனாஸ்டி. ரெண்டாவது வம்சம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கில்ஜி வம்சம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து துக்ளக் வம்சம். நாலாவது பார்த்தோம் அப்படின்னா சையது வம்சம். அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து லோடி வம்சம். நம்ம வந்து ஒவ்வொரு வம்சமாக பார்க்கலாம், யார் யாரெல்லாம் அதில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அடுத்து யார் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த கதை அப்படிங்கிறது வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ மறந்துட்டு அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு வாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து மம்லுக், அதாவது அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாஸ்டி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் முகமது கோரி வந்து அவரோட அடிமையான குத்புதீன் ஐபக் வந்து ஆட்சியில் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு. முகமது கோரிட்ட வந்து குத்புதீன் ஐபக் வந்து ஆரம்பத்தில் வந்து அடிமையாக சேர்ந்துருப்பார். அதுக்கப்புறம் படையை சேர்ந்து கொஞ்சமாக முன்னேறி படை தளபதி ஆகியிருப்பார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் ஆட்சியில் வச்சுட்டு வந்து போயிருக்காரு. ஸோ இந்த டெல்லி ஆட்சி பண்ண முதல் சுல்தான் யார்? குத்புதீன் ஐபக். அவர் யார்? ஒரு அடிமை. நம்ம அதனால தான் வந்து அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படிங்கிறோம். குத்புதீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அவர் ஆட்சி பண்ணி இருந்திருக்காரு. அவருக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ரஜபுத்திரர்கள், ராஜ்புட் அப்படிமா அவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து அனுப்பிட்டு தோக்கடிச்சிட்டு தான் வந்து அதுக்கடுத்து இவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து ஆட்சி பிடிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து அதை வந்து இவர் தடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு போலோ கேம், அதாவது குதிரை மேலே ஏறி உட்காந்து விளையாடக்கூடிய கேம், அதில் வந்து இவர் ஸ்லிப்பாகி கீழே வந்து இறந்துருவார். இவருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரோட அடிமை இல்டுமிஸ் அப்படிங்கிறவர் தான் ஆட்சிக்கு வருவார். ஸோ வந்து இந்த குத்புதீன் ஐபக்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அடிமை, இவரோட அடிமை வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ அப்போ அவர் யார்? அடிமையின் அடிமை அப்படிம்பாங்க அந்த இல்டுமிஸை. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிமை வம்சம் தான். ஸோ வந்து அடிமை வம்சத்தில் ரெண்டாவது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இல்டுமிஸ் அப்படிங்கிற ஒருத்தர். இல்டுமிஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னால் குத்புதீன் ஐபக் இருந்தார். அவர் தான் வந்து குதுப் மினாரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், கட்ட ஆரம்பிச்சிருப்பார் அடிக்கல் நாட்டி. அதை வந்து கெட்டி முடிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இல்டுமிஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இல்டுமிஸை வந்து கல்லறை கட்டிடத்தோட தந்தை அப்படிம்பாங்க, ஃபாதர் ஆஃப் டாம் பில்டிங். இந்த இல்டுமிஸ்க்கு அப்புறம் வந்து அவரோட பொண்ணு ரஷ்யா அப்படிங்கிறவங்க தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. இந்த ரஷ்யா தான் வந்து இடைக்கால இந்தியாவோட முதல் மற்றும் கடைசி பெண் ஆட்சியாளர். ஓகே, ஸோ முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு அப்படின்னா வந்து ஃபுர்காலாம் போடணும். இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுர்காலாம் வந்து போட மாட்டாங்க, ஒரு ஆம்பளை மாதிரியே வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க ஒரு பெண் அப்படிங்கிறாலே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது. இவங்களோட அண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களை வந்து கொண்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இல்டுமிஸோட பையன், அதாவது ரஷ்யாவோட அண்ணங்க ஒரு 3 பேர் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் சொல்கிற அளவுக்கு யார் ஆட்சி பண்ணுவான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பால்பன் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த பால்பன் பற்றி முக்கியமான சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு பைபோஸ் அப்படிங்கிற ஒரு முறை வந்து வச்சுருப்பார். ஸோ பைபோஸ் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, வணக்கம் சொல்கிறது வந்து பாஷா படத்தில் பார்த்துருப்போம், கையில் வந்து முத்தம் கொடுத்துட்டு வந்து வரிசையாக போவாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரோட காலில் வந்து முத்தம் கொடுத்து வணக்கம் சொல்லணும். இதான் வந்து பைபோஸ் அப்படிங்கிற முறை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் தான் வந்து கடலோட பிரதிநிதி அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே சொல்லிக்கிடுவார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவரோட பையனை வந்து கொண்டுருவாங்க. ஸோ அந்த அதிர்ச்சியிலே வந்து ரொம்ப நாள் சோகமாகவே இருப்பார். ஸோ அந்த சோகத்திலே வந்து கொஞ்சம் கழிச்சு வந்து இவர் இறந்துருவார். ஸோ இவருக்கு அடுத்து பால்பனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பால்பனோட பேரன் கைகுபாத் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து ஆட்சியில் வைப்பாங்க. ஆட்சி பண்ணுற அளவுக்கு வந்து கைகுபாத் வந்து திறமை இருக்காது. அதனால் கைகுபாத்தோட பையன் கை உமர் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து மன்னராக்குவாங்க. ஸோ அவருக்கு சப்போர்ட்டாக வந்து தளபதி ஒருத்தர் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க 2 பற்றி கொன்றுவார். அதாவது கைகுபாத் அவரோட பையன் கை உமர் 2 பற்றி கொண்டுட்டு இவர் வந்து ஆட்சியில் உட்காந்துக்கிடுவார். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிமை வம்சம் முடிஞ்சு கில்ஜி வம்சம் வந்து ஆரம்பிக்கும். ஓகே, இந்த அடிமை வம்சத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்தாங்க நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக், அதுக்கப்புறம் வந்து அவரோட அடிமை இல்டுமிஸ் வருவார். இல்டுமிஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட பொண்ணு ரஷ்யா வரும். ரஷ்யாவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ரஷ்யாவோட அண்ணன்மார்க்கு வந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, சொல்கிற அளவுக்கு ஆட்சி பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பால்பன் வருவார்.
ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கை குபாத் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். ஸோ அவர் வந்து ஒழுங்கு ஆட்சி பண்ண மாட்டார் அப்படிங்கிறனால அவரோட பையன் கை உமரை வந்து ஆட்சியில் வைப்பாங்க. ஆனால் தளபதி என்ன பண்ணுவார், ஜலாலுதீன் கில்ஜி வந்து அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு அவர் ஆட்சியை பிடிச்சிருவார். ஸோ இந்த இடத்துல வந்து கில்ஜி வம்சம் வந்து ஆரம்பிக்கும். கில்ஜி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குறிப்பாக 2 பேர் வருவாங்க. முதல்ல வந்து ஜலாலுதீன் ஃபெரோசா கில்ஜி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அலாவுதீன் கில்ஜி. ஸோ நீங்கள் வந்து பத்மாவதி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து கில்ஜியை பற்றின கதை தான் அது. நம்ம வந்து ஆல்ரெடி மொகலாயர்களை கதை சொல்லும் போது வந்து அக்பரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஜோதா அக்பர் படம் பாருங்கள் அப்படின்னும். அதேமாதிரி வந்து நீங்கள் கில்ஜியை பற்றி வந்து கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பத்மாவதி படம் வந்து பாருங்கள். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, இந்த கில்ஜி வம்சத்தில் வந்து முதல்ல ஜலாலுதீன் ஃபெரோசா கில்ஜி தான் வருவார். அவர் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பேர் கொண்டுட்டு தான் வந்திருப்பார், கை குபாத் கை உமர். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இலகின மனசுக்காராக கருணை உள்ளம் படைச்சவராக ஆயிடுவார். யாரையும் கொல்லக்கூடாது, தேவையில்லாமல் ரத்தம் வரக்கூடாது, நம்மளாம் யாரோடையும் சண்டை போடக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து ஆயிடுவார். ஆனால் வந்து அவர் மேலே யாராவது ஒருத்தங்க கலகம் புரிய வராங்க, அதாவது சண்டை போட வராங்க, ஆட்சியை பிடிக்க வராங்க அப்படின்னா வந்து அவங்கள ஒடுக்கைக்காண்டி வந்து அவரோட மருமகன் அலாவுதீன் கில்ஜி வந்து வச்சிருந்தார். ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேரோட வந்து போரிட்டு வந்து வின் பண்ணிடுவார். ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட மாமாவான ஜலாலுதீன் ஃபெரோசா கில்ஜியை வந்து கொண்டுட்டு அவர் வந்து ஆட்சியை கைப்பற்றிடுவார். இது வரைக்கும் எல்லா சுல்தானுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்த் இந்தியா, வட இந்தியா பக்கம் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ முதல் முறை அந்த அலாவுதீன் கில்ஜி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தென்னிந்தியா பக்கம் வந்து படையெடுப்பார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து மாலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு தளபதி வந்து இருப்பான். ஸோ வந்து ரொம்ப நம்பிக்கையானவன், அந்த படத்தை கூட வந்து வருவான். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தென்னிந்தியாவில் வந்து படையெடுத்து வந்து நிறைய இடத்த வந்து வின் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வந்து மங்கோலியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 வாட்டி இந்த அலாவுதீன் கில்ஜி ஆட்சி மேலே வந்து படையெடுப்பாங்க. ஸோ 12 வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவரை வந்து தடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் வந்து இறந்துருவார். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துக்ளக் வம்சம். ஸோ 2 வம்சம், அடிமை வம்சம், கில்ஜி வம்சம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா துக்ளக் வம்சம். துக்ளக் டைனாஸ்டியில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் வந்து வங்க பகுதி வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ அந்த ஜெயிச்சு வந்து கொண்டாடக்காண்டி வந்து ஒரு விழா மாதிரி வைப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உட்காருவார். ஸோ உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்டேஜ் வந்து சரிஞ்சு கீழே வந்து அவர் வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் கியாசுதீன் துக்ளக்கோட பையன் ஜூனா கான் அப்படிங்கிறவன் வந்து ஆட்சிக்கு வருவான். ஸோ அவன் வந்து அவனுக்கே ஒரு பட்டம் கொடுத்துக்கிடுவான், முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற மாதிரி வந்து பட்டம் வந்து கொடுத்துக்கிடுவான். ஸோ அவன் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாடோட பொருளாதாரம் வந்து ரொம்ப பின்தங்கி போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா அதிகமாக மக்கள் வந்து டேக்ஸ் போடுவான். ஸோ டேக்ஸ் போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் வந்து மக்களால் வந்து கட்ட முடியாது. ஸோ ஒழுங்காக விவசாயம் இருக்காது, பஞ்சம் வரும், நிறைய பிரச்சனை வந்து இருக்கும். இந்த முகமது பின் துக்ளக் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபெரோஷா துக்ளக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்தார் பார்த்தீங்களா கியாசுதீன் துக்ளக். ஸோ அவரோட சகோதரனோட பையன். ஸோ அவரோட சகோதரனோட பையன் தான் வந்து இந்த ஃபெரோஷா துக்ளக் அப்படிங்கிறது. ஸோ துக்ளக்கில் வந்து ஃபஸ்ட்டு கியாசுதீன் துக்ளக், அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து முகமது பின் துக்ளக், 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து கியாசுதீன் துக்ளக்கோட சகோதரனோட பையன். இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து முக்கியம் நினைச்சவார்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவருக்கு முன்னால் வந்து முகமது பின் துக்ளக் வந்து வந்தார். ஸோ அவர் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப பின்னடைஞ்சிருக்கும். ஸோ அதை சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சீர்திருத்தம்லாம் வந்து கொண்டு வருவார். இவருக்கு அப்புறம் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தைமூர் வந்து கொஞ்ச நாள் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சையது மரபு வந்து வரும், அதாவது சையது டைனாஸ்டி வந்து வரும். ஸோ இப்போ துக்ளக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சையது வம்சம். சையது வம்சத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குறிப்பாக ஒரு 4 பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிஷர் கான், அவர் வந்து முதல்ல ஆட்சி பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கே வந்து பட்ட பேர்லாம் கொடுத்துக்கிடுவார். ஸோ இந்த 24 புலிகேசி படம் பார்த்துருப்பீங்க, ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, மார்த்தாண்ட அந்த மாதிரி. ஸோ வந்து இவரே வந்து இவருக்கு நிறைய வந்து அரசு பட்ட பேர்லாம் வந்து கொடுத்துக்கிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட பையன் முபாரக் ஷா வருவான். ஸோ வந்து முதல்ல வந்து கிஷர் கான், அப்புறம் வந்து முபாரக் ஷா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முகமது ஷா. ஸோ முபாரக் ஷா, முகமது ஷா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் ஷா. ஸோ சையது டைனாஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல கிஷர் கான், அதுக்கப்புறம் முபாரக் ஷா, முகமது ஷா, அலாவுதீன் ஷா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் ஷா சையது டைனாஸ்டியில் வந்து கடைசி மன்னர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஹ்லுல் லோடி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த அலாவுதீன் ஷாட்டை வந்து ஆட்சியை பிடுங்கணும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டாயப்படுத்தி வந்து ஆட்சியை வந்து பிடிங்கிறாரு. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா சையது வம்சம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோடி வம்சம். ஸோ லோடி வம்சத்தில் வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பஹ்லுல் லோடி. ஸோ இந்த பஹ்லுல் லோடி என்ன பண்ணார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ பஹ்லுல் லோடிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிக்கந்தர் லோடி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார். சிக்கந்தர் லோடிட்டு வந்து முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் பஞ்சாப்லேருந்து பீகார் வரைக்கும் எல்லா இடத்தையும் கைப்பற்றி அங்கே வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அது முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ராஹிம் லோடி. ஸோ இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லி சுல்தானோட கடைசி அரசர். ஸோ வந்து இந்த கடைசி வம்சத்தில் கடைசி அரசர் வந்து இவர் தான். நம்ம வந்து இதுக்கு மேலே முகலாயர்களை பற்றி பார்த்தோம். ஸோ முகலாயர்கள் நம்ம வந்து எப்படி ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து சண்டை நடக்கும்.
ஸோ வந்து பாபர் ஜெயிச்சிருவார் அப்படின்னும். ஸோ அந்த கதை இந்த கதையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த கோயின்சைட் ஆகுது. இந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வரும். அதில் வந்து பாபர் வின் பண்ணிடுவார். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் வந்து ஆரம்பிக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி கதை ஃபுல்லாகவே போட்டோம். ஸோ டெல்லி சுல்தான் வந்து இதோட முடிஞ்சிட்டு